வீடியோ காலில் தற்செயலாக காவேரியை பார்த்த விஜய் தன் குழந்தையை வைத்தே அவள் உயிரோடு இருப்பதை உறுதி செய்கிறார். இத்தனை பெரிய உண்மையை 5 வருடங்களாக மறைத்த குடும்பத்தினர் மீது அவருக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. தன் சந்தேகத்தை ஆதாரத்துடன் நிரூபிக்க காவேரியின் முகவரி தேடிச் சென்று அவர் தாய் சாரதாவை சந்திக்கிறார். சாரதாவிடம் பேசிய பிறகுதான் குடும்பத்தினர் ஆடிய நாடகம் அவருக்கு முழுமையாக புரிகிறது. விஜய் நேராக சாரதாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து தாத்தா மற்றும் சித்தாப்பாவிடம் நியாயம் கேட்கிறார். காவேரி இறந்துவிட்டதாகச் சொல்லி தன்னை இத்தனை காலம் ஏமாற்றியதை எண்ணி அவர் கண்ணீர் மல்க கதறுகிறார். காவேரி இல்லாத ஒவ்வொரு இரவும் தான் எவ்வளவு நரகத்தை அனுபவித்தேன் என்பதையும் அவள் நினைவிலேயே பைத்தியம் போல் சுற்றியதையும் ஆதங்கத்துடன் கொட்டுகிறார். குடும்பத்தினர் தங்கள் செயலுக்கு பாதுகாப்பு காரணங்களை கூறினாலும் விஜய் அதை ஏற்க மறுக்கிறார். பகைவன் செய்த கொடுமையை விட சொந்தங்கள் செய்த இந்த துரோகம் பெரியது என்று சாடுகிறார். காவேரிக்கு பழைய நினைவுகள் இல்லை என்ற கசப்பான உண்மையை அறிந்தும் அவர் மனம் தளரவில்லை. அவள் தன்னை மறந்தாலும் மீண்டும் ஒருமுறை அவளை காதலிக்கப் போவதாகவும் அவள் நினைவுகள் திரும்பினாலும் இல்லாவிட்டாலும் அவளையே மீண்டும் கரம் பிடிப்பேன் என்றும் உறுதியாக கூறுகிறார். இறுதியில் இனி உங்கள் பேச்சை கேட்கப் போவதில்லை என்று கூறிவிட்டு தன் குழந்தையுடனும் சாரதாவுடனும் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார். காவேரியைச் சந்தித்து அவளது நினைவுகளை மீட்கவும் தன் மகளுக்கு தாயின் அன்பை பெற்றுத்தரவும் புதிய நம்பிக்கையோடு அவள் இருக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். விஜய், சாரதா மற்றும் தன் மகளுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி காவேரி தங்கியிருக்கும் வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறார். 5 வருடங்களுக்குப் பிறகு தன் மனைவியை காணப்போகும் அந்த தவிப்பும், அதே சமயம் அவள் தன்னை அடையாளம் காணமாட்டாள் என்ற வலியும் அவன் மனதை பிசைகிறது. வீட்டிற்குள் நுழையும்போது காவேரி சமையலறையிலிருந்து வெளியே வருகிறாள். விஜயை பார்த்ததும் அவளுக்கு எந்த சலனமும் இல்லை. ஒரு புதிய மனிதரை பார்ப்பது போலவே பார்க்கிறாள். ஆனால் சாரதாவை பார்த்ததும், அம்மா வந்துட்டீங்களா, யார் இவங்க என்று இயல்பாக கேட்கிறாள். அந்த வார்த்தை விஜயை நிலைகுலையச் செய்கிறது. தன் உயிர் பாதியானவள் தன்னையே யார் என்று கேட்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாரதா தடுமாறியபடி, இவரு என் தம்பி பையன் காவேரி, வெளியூர்ல இருந்து நம்மள பார்க்க வந்திருக்காரு என்று ஒரு பொய்யைச் சொல்லி சமாளிக்கிறார். விஜய் அதிர்ச்சியுடன் சாரதாவை பார்க்க அவர் கண்களால் பொறுமையாக இரு என்று ஜாடை காட்டுகிறார். இடையில் புகுந்த விஜயின் மகள் மிஸ் என்று கத்திக்கொண்டு ஓடிப்போய் காவேரியை கட்டிக்கொள்கிறாள். தன் குழந்தையை தூக்கி கொஞ்சம் காவேரியை பார்க்கும்போது விஜய்க்குள் ஒரு மெல்லிய நிம்மதி பிறக்கிறது. அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கும் அந்த பாசம் இன்னும் சாகவில்லை என்று அவன் உணர்கிறான். அன்றிரவு காவேரிக்குத் தெரியாமல் சாரதாவிடம் விஜய் பேசுகிறான். அத்தை, என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியல, அவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி அழணும்னு தோணுது என்கிறான். அதுக்கு சாரதா, வேண்டாம் மாப்பிள, அவளுக்கு விபத்துல பழைய நினைவுகள் எல்லாம் போயிருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. திடீர்னு எல்லாத்தையும் சொன்னா அவ மூளை தாங்காது, அவ உயிருக்கே ஆபத்துன்னு பயமுறுத்துறாங்க. அதனாலதான் உங்க குடும்பமும் பயந்து உண்மையை மறைச்சிருக்காங்க என்று விளக்குகிறார். விஜய் ஒரு முடிவுக்கு வருகிறான். பழைய நினைவுகளை திணிக்காமல் ஒரு புதிய மனிதனாக காவேரியின் மனதில் மீண்டும் இடம் பிடிக்க தீர்மானிக்கிறான். அவளுக்கு நான் யாருன்னு தெரியாம போகலாம், ஆனா என்னோட காதல் அவளுக்கு புரியும். இந்த தடவை அவளை தேடி நான் வரல, அவளே என்னை தேடி வர வைக்கிறேன் என்று சபதம் எடுக்கிறான். மறுநாள் காலையில் காவேரி வேலை செய்யும் அதே பள்ளிக்கு விஜயும் ஒரு வேலையாகச் செல்கிறான். அங்கு அவளை தற்செயலாகச் சந்திப்பது போல் நடித்துப் பேசத் தொடங்குகிறான். காவேரியின் கண்களில் பழைய காதல் தெரியாவிட்டாலும் விஜயின் பேச்சில் இருக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவளை அறியாமலேயே அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த தொடர் சந்திப்புகள் காவேரியின் ஆழ்மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, அவளது நினைவுகள் மெல்லத் திரும்புமா என்பதுதான் இனி வரும் கதையின் விறுவிறுப்பு. விஜய் அதே ஊரில் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்குகிறார். தன் மகளை காவேரி வேலை செய்யும் அதே பள்ளியில் சேர்க்கிறார். ஒவ்வொரு முறையும் மகளை பள்ளியில் விடும்போது காவேரியை சந்திப்பதும் அவளிடம் இயல்பாக பேசுவதும் விஜய்க்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது. காவேரிக்கும் இந்த அறிமுகமில்லாத மனிதனிடம் தோன்றும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அவளை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஒரு நாள் மாலை சாரதாவிடம் விஜய் பேசிக் கொண்டிருக்கும்போது, அத்தை, காவேரிக்கு பழைய நினைவுகள் எதுவும் வராதா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பார்த்தாவது அவளுக்கு ஞாபகம் வராதா என்று ஆதங்கமாக கேட்கிறார். சாரதா மௌனமாக அழுகிறார். அப்பொழுது தற்செயலாக உள்ளே வரும் காவேரி இவர்கள் இருவரும் ரகசியமாக பேசுவதை கவனித்து விடுகிறாள். அம்மா, எதுக்கு இவகிட்ட பேசிட்டு அழுதுட்டே இருக்கீங்க, இவர் யாருன்னு எனக்கு இன்னும் சரியா சொல்லலையே என்று காவேரி அழுத்தமாக கேட்கிறாள். விஜய் பதற்றமடையாமல், காவேரி, நான் உன்னோட பழைய நண்பன். உன் வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவங்களால நீ என்ன மறந்துட்ட, ஆனா நான் உன்னை மறக்கல் என்று உண்மையை சொல்லத் துணிகிறான். ஆனால் சாரதா அவனை தடுத்து விடுகிறார்.
நிலைமை இப்படியே போய்க் கொண்டிருக்க ஒரு நாள் பள்ளியில் ஒரு விபத்து நடக்கிறது. ஒரு பெரிய அலமாரி விழப்போகும் நிலையில் விஜய் ஓடிச் சென்று காவேரியையும் குழந்தையையும் காப்பாற்றுகிறான். அந்த நொடியில் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த பழைய கார் விபத்தின் காட்சிகள் காவேரியின் கண்முன்னே மின்னல் போல் வந்து போகின்றன. இரத்தமும் அலறல் சத்தமும் அவளது மூளையில் ஒலிக்கத் தொடங்குகின்றன. காவேரி மயக்கமடைந்து விழுகிறாள். பதறிப்போன விஜய் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அவள் மூளையில் ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இது பழைய நினைவுகளை தூண்ட வாய்ப்பு உண்டு. ஆனால் அவளை யாரும் வற்புறுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள். காவேரி கண் விழிக்கும்போது அவள் பார்க்கும் விதம் மாறியிருக்கிறது. அவள் கண்களில் அந்த பழைய காதலும் தேடலும் தெரிகிறது. விஜயை பார்த்து மெல்ல விஜய் என்று அழைக்கிறாள். 5 வருடங்களாக அந்த ஒரு அழைப்பிற்காக ஏங்கிய விஜயின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. ஆனால் இன்னும் ஒரு சிக்கல் காத்திருக்கிறது. இவர்கள் ஒன்று சேருவதை விரும்பாத பசுபதி காவேரி உயிரோடு இருக்கும் விஷயம் தெரிந்து மீண்டும் அவர்களை பிரிக்கத் திட்டம் தீட்டுகிறான். விஜய் இப்போது தன் காதலை காப்பாற்றப் போகிறாரா அல்லது பசுபதியின் சூழ்ச்சியை முறியடிக்கப் போகிறாரா என்பதுதான் அடுத்த கட்டம். காவேரி மெல்லக் கண் விழித்து விஜய் என்று அழைத்த அந்த நொடி விஜய்க்கு பூமி அப்படியே நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு. 5 வருடத் தவிப்பு அந்த ஒரே ஒரு அழைப்பில் கரைந்து போனது. ஓடிச் சென்று அவளது கைகளை பிடித்துக்கொண்டு விம்மி விம்மி அழுகிறான். காவேரி, என்ன தெரியுதா? நான் தான் உன் விஜய். நம்ம பாப்பா இங்கதான் இருக்கா பாரு என்று குழந்தையை காட்டுகிறான். காவேரியின் கண்களில் குழப்பமும் வலியும் கலந்திருக்கிறது. விஜய், அந்த விபத்து, ரத்தம், அப்புறம் என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்று தேம்பி அழுகிறாள். சாரதா ஓடி வந்து தன் மகளை அணைத்துக் கொள்கிறார். இல்லடா கண்ணு, யாரும் உன்னை விடல. உனக்கு அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்து போச்சு. நாங்க எல்லாரும் உனக்காகத்தான் காத்துட்டே இருந்தோம் என்று உண்மையைச் சொல்றார். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. திடீரென மருத்துவமனைக்கு விஜயின் தாத்தாவும் அன்பரசுவும் வருகிறார்கள். காவேரிக்கு நினைவு திரும்பிய செய்தியைக் கேட்டு அவர்கள் பதற்றமடைகிறார்கள். விஜய், இப்பவே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லாதப்பா, அவ இன்னும் முழுசா தேரல் என்று தாத்தா தடுக்க பார்க்கிறார். அப்போதுதான் விஜய் சிங்கமாக நிமிர்ந்து நிற்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த பயத்தையே காட்டி எங்களை ஏமாத்துவீங்க? இதோ பாருங்க, அவ வாயாலேயே என் பேரைச் சொல்லிட்டா. இனிமே அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக பேசுகிறான். அதே சமயம் இந்த தகவல் பசுபதிக்குச் சென்று சேர்கிறது. காவேரி உயிரோடு இருப்பதும் அவளுக்கு நினைவு திரும்புவதும் தெரிந்தால் தன் உயிருக்கு ஆபத்து என்று அவன் கணக்கு போடுகிறான். பசுபதி தன் அடியாட்களுடன் ரகசியமாக மருத்துவமனைக்கு வருகிறான். விஜயும் காவேரியும் தனியாக இருக்கும் நேரத்திற்காக காத்திருக்கிறான். விஜய் காவேரியின் அருகில் அமர்ந்து, காவேரி பயப்படாதே, இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நம்ம பாப்பாவுக்கு நீதான் அம்மாங்கிற உண்மையை ஊரே பார்க்கச் சொல்லுவேன் என்று ஆறுதல் கூறுகிறான். காவேரி மெல்லச் சிரிக்கிறாள். ஆனால் அவள் மனதில் இன்னும் சில இடங்கள் மங்கலாகவே இருக்கின்றன. திடீரென மருத்துவமனையின் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இருட்டில் யாரோ ஒருவன் காவேரியின் அறைக்குள் நுழைகிறான். அது பசுபதிதான். அவன் கையில் ஒரு ஊசி இருக்கிறது. காவேரியின் நினைவுகளை நிரந்தரமாக அழிக்கவோ அல்லது அவளை கொல்லவோ அவன் துணிகிறான். ஆனால் விஜய் அங்கே விழிப்புடன் இருக்கிறான். இருட்டில் நடக்கும் அந்த போராட்டமே கதையின் அடுத்த கட்டத் திருப்புமுனை.